ஓகே பாருங்க. So sorry, yeah. Right. So steps to create a folder, home tab or home tab, row போட்டு new folder. இது ஒரு மெத்தட். இல்லாட்டி pressing control plus shift plus n keys together ஒரே அடிக்கு இதை கிளிக் பண்ணா வரும். இல்லாட்டி என்ன செய்யலாம், ஃபோல்டர் ஏரியால போய் ரைட். Okay. Right click on the area where folders and files are located. Right. On the area where files and folders are located. அங்க files and folders இருக்கிற இடத்துல நீ files and folders இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் ஒன்று வரும். அதுல சூஸ் நியூவை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன சூஸ் பண்ணணும், ஃபோல்டர். இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு நீங்க ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட். லாஸ்ட் மெத்தட் என்ன, குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல வந்து நீங்க நியூ ஃபோல்டர் பட்டனை பிரஸ் பண்றது. அது குயிக் ஆக்சஸ்ல சேவ் பண்ண ஆளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அப்ப நாங்க அந்த மெத்தடை விடலாம். இந்த மூணுல ஏதாவது ஒன்று, ஹோம் டேப்பும் நியூ ஃபோல்டர் ரெண்டும் கொடுத்திருந்தா உங்களுக்கு 2 மார்க்ஸ். இல்லாட்டி ரெண்டாவது எழுதிருந்தீங்கட்டா அந்த கீய சரியா ஆர்டர் தேவையில்ல, பட் இருந்தாலும் இந்த ஆர்டர்ல கொடுத்திருந்தீங்க, கீ 3 எழுதிருந்தீங்கன்னாலே 2 மார்க்ஸ். ரைட். மூணாவது எழுத போனீங்கன்னா ரைட் கிளிக்க கொடுக்கணும், நியூ இல்லாட்டி அந்த ஃபோல்டர். ரைட் கிளிக் ஃபர்ஸ்ட், அதுக்கு 1 மார்க்ஸ். இது 2 எழுதியிருந்தா 1 மார்க்ஸ். அப்ப உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரி. ஓகே. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ். இப்போ இதுக்கும் அப்படிதான். மெயின் கம்போனன்ட்ஸ் 3ம் சரியா எழுதியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குமா? 3ம் சரியா எழுந்தா மட்டும்தான் 2 மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஒன்றுக்கு ஒரு மார்க்ஸ். ஃபீச்சர்ஸுக்கு ஏதாவது 2 எழுதியிருந்தா 2 மார்க்ஸ். 2 எக்ஸாம்பிளுக்கும் ஏதாவது 2 எழுதினா 2 மார்க்ஸ். இதுக்கும் ஏதாவது 2 எழுதினா 2. அதுக்கு மற்ற 2க்கும் எல்லாத்துக்கும் ஏதாவது 2 எழுதினா 2 மார்க்ஸ். சில வீடியோ எடுத்துட்டு இந்த பாயிண்ட் எழுதியிருந்தா மட்டும்தான் நாங்க மார்க்ஸ் கொடுப்போம். ரைட். இப்ப டெபினிஷனுக்கெல்லாம் சில பாயிண்ட்ஸ் இருந்தா தான் மார்க்ஸ் இருக்குது. ரைட். ஸோ நீங்க டெபினிஷனை பாடமாக்கும் போது அந்த பாயிண்ட் உள்ள அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஃபோல்டருக்கு இப்படியே எழுதியிருந்தா மட்டும்தான் மார்க்ஸ். The place where files and folders are, sorry, files and folders னு சொல்லலாம். ஏன்னா ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் சேவ் பண்ணலாம், பட் இருந்தாலும் the place where files are stored is known as folder. Right. Now let's move to next one. நிறைய இருக்கு, இது கொஞ்சம் குயிக்கா பார்ப்பேன். Divide the storage devices according to the magnetic, optical and solid state. Right. Magnetic storage device என்னென்ன வரும்? பென்ட்ரைவ் வராது. ஆர்டர்ல பாருங்க, ஹார்ட் டிஸ்க் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் டிஸ்க். அடுத்தது இதுல வர போறது ஜாஸ் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க் வரும். ஓகே. ஜிப் டிஸ்க்கும் வரும். ஜிப் டிஸ்க். ஆப்டிக்கல் மீடியா ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாரும் அன்மியூட் பண்ணலாம், ஆன்சர் சொல்லலாம். ரைட். ஆப்டிக்கல் மீடியா ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு சிடி, வாட் எல்ஸ், டிவிடி அண்ட் ப்ளூரே டிஸ்க். சாலிட் ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் பாடமாக்கி வைக்கணும். பென் டிரைவ், மெமரி கார்டு, எஸ்எஸ்டி டிரைவ். ரைட். ஓகே. இதுல நீங்க okay, can't you unmute your mics? Okay, sorry. Right. Okay. So இதுல 10 words நீங்க பிரிச்சு எழுதணும். சரியா எழுதிருந்தீங்கன்னா 10 கிடைக்கும். சாரி, 10ம் சரியா எழுதினீங்கன்னா 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஒன்றுக்கு 2 2.
ஓகே சரி இதுல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே மேட்ச் த ஐக்கன்ஸ். இந்த ஐக்கன்ஸ் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் ஐக்கன் என்னது? லினக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லினக்ஸா? உபுண்டு. லினக்ஸ். Ubuntu, right? Teacher, third one, teacher, Ubuntu. Yes, teacher, third one, Okay. Ubuntu. Okay, then sorry. Yeah. Okay. Very sorry. Penguin வந்து Linux. Yeah, Linux. Okay. Linux. Android. Second one, Android. Right. Android. Third one, Ubuntu. Ubuntu. fourth one, Fedora. Fedora. Right. Fifth one, Apple. Apple. Yeah, Apple. Sixth one, Windows. Windows. Seventh one, MS-DOS. MS-DOS. Seventh one. Eighth one, macOS. macOS. Yeah. Ninth one, Red Hat. Red Hat. 10 one, Chrome OS. Chrome OS. Right. Now let's move to next one. Okay. Right. Give me a second. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 20 marks. Yeah. அதோட paper done. Okay. Oh, paper finished. I thought there are some answers வேணுமா? Sorry. For 1 second, can you show the first part? Yeah, sure. Okay. Okay, அதோட பேப்பர் முடிஞ்சு. I thought இன்னும் பேப்பர் இருக்குதுண்டு. Okay. So, இப்ப எல்லாரும் marks calculate பண்ணுங்க. Calculate பண்ணி எத்தனைன்னு போடுங்கம்மா. Teacher, can you scroll down? Okay, right. Rafa, 100 out of 100. Very good. Teacher, Tahiya, 100 out of 100. 100. Okay. Good. Okay. So let's move to next one. So இதோட முடியுது. Okay. So நாங்க last class வந்து unit 2 ஃபுல்லா complete பண்ணியாச்சு, right? Okay. So நான் லாஸ்டா வந்து கொஞ்சம் ஸ்பீடா தானே போனேன். So நான் அதுக்குரிய குட்டி ஒரு ரிவிஷன் மாதிரி குயிக்கா ரிவிஷன் பண்ணி விடுவோம். ஓகே ரைட் நாங்க அட்ரிபியூட்ஸ்ல இருந்து பார்ப்போம். ஸோ ஃபைல்ஸ்ல வந்து எவ்ரி கம்ப்யூட்டர் ஹேஸ் செவரல் அட்ரிபியூட்ஸ். நிறைய அட்ரிபியூட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸுக்கும் காணப்படும். ஓகே ஃபைல் நேம், ஃபைல் டைப், ஃபைல் சைஸ், இதை நாங்க ஃபைல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன்.
அட்ரிபியூட்ஸுக்கு ஃபைல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ஃபைலுடைய அட்ரிபியூட்ஸ். ஃபைல்ஸுக்குரிய நிறைய தகவல்களை இது சேமிச்சு வைக்கும். இப்போ இந்த ஃபைலுடைய நேம், அந்த ஃபைலுக்கு ஒரு தகவல். ஃபைல் டைப் என்ன, அது வந்து டாக்ஸ் ஃபைலா, ரைட்? இல்லாட்டி ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஃபைலா, ஆடியோ ஃபைலா, வீடியோ ஃபைலா, இந்த ஃபைல் டைப். ஃபைல் சைஸ், அது எத்தனை எம்பி இல்லாட்டி சொல்ற ஜிபிலையும் இருக்கலாம், ரைட்? அந்த ஃபைல் சைஸ். ஃபைல் எக்ஸ்டென்ஷன், ரைட்? ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் வந்து என்ன, ஒரு ஃபைல் அட்ரிபியூட் தான். அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து 5வது கொஸ்டினுக்கு வாரதால நாங்க அங்க சைஸ் எடுத்தோம், ரைட்? ஐ ஹோப் யூ ஆல் கேன் ரிமெம்பர், ரைட்? இதுல நாங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் வரும் ப்ராப்பர்ட்டிக்கு. பட் 15th கொஸ்டினுக்கு எங்களுக்கு சைஸ் போடல தானே. அப்ப அங்க நீங்க அங்க ஒன்று ஏதோ ஒன்று மாத்தி கொடுக்கதானே வேணும். அதனால இங்க கட்டாயம் ஃபைல் சைஸ் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரும், ரைட்? ஓகே, நாங்க அதை பார்த்து வேலை செய்யணும். அடுத்ததுக்கு இது வரும்னு பார்த்தா அப்படி பார்த்தும் நாங்க 2 ஆப்ஷன் செய்யும் போது அதையும் பார்த்து செய்யணும். ஓகே, ஃபைல் லொகேஷன், ஃபைல் சேவ் பண்ணிக்கிற இடம், கிரியேட்டட் டேட், மாடிஃபைட் டேட், லாஸ்ட் ஆக்சஸ் டேட், பெர்மிஷன்ஸ். சில ஃபைல வந்து எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்கும். வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் நாங்க அந்த பெர்மிஷன், அந்த உண்மையா அந்த ஃபைலை கிரியேட் பண்ணவர் வந்து ரீட் ஒன்லி பெர்மிஷனை கொடுத்து வச்சாருண்டா அதை பாக்குற ஆளுக்கு ரீட் மட்டும்தான் பண்ணணும். சோ அந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு அட்ரிபியூட்ஸ்குள்ள வரும். இப்படி ஒரு நீங்க அந்த ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வரும் இங்க, ரைட்? இது ஒவ்வொன்றுமே வந்து அட்ரிபியூட்ஸ், ரைட்? நான் உங்களுக்கு பிக்சரை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டேன், பிரிண்ட் பண்ணி ஒட்ட சொல்லி, இல்லாட்டி நீங்க ட்ரா அது பண்ணுங்கண்டு. ஐ ஹோப் நீங்க ஒட்டி இருப்பீங்க, ரைட்? ஓகே, சோ இப்படி நீங்க இத பாருங்க, அட்ரிபியூட்ஸ்ல வந்து ரீட் ஒன்லி, ஹிடன், இந்த இங்கேயும் சில இது இருக்குது பெர்மிஷன்ஸ். அட்வான்ஸ்டு போனா உங்களுக்கு இன்னும் பெர்மிஷன்ஸ் வரும். இப்ப இது சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை காட்டும் போது ஃபைல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணா இந்த இது வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, ஹவு டு ஷோ த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இன் ஃபோல்டர். நான் 2 தரம் ப்ராக்டிக்கலா காட்டிட்டேன், ரைட்? அப்ப என்ன செய்யணும், ஃபோல்டர் ஓபன் பண்ணணும். மேல ஹோம் டேப் இல்லாட்டி நீங்க சும்மாவே உங்களுக்கு வியூன்னு மேல காட்டு. விண்டோஸ் 11ல எல்லாம் வியூன்னு காட்டும். விண்டோஸ் 11ல அந்த டிராப் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க எடுக்கணும். அந்த 3 டாட் வச்சு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல வச்சு நீங்க எடுக்கலாம். இல்லாட்டி நார்மலா உங்களுக்கு வியூ என்ற டேப் வரும், அந்த டேப்ல கிளிக் பண்ணினா உங்களுக்கு செக் பாக்ஸ் மாதிரி தந்திருக்கும். இப்படி போட்டு இங்க ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்று எழுதியிருக்கும். ஓகே, அப்ப டிக் பண்ணியிருந்தா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு காட்டும். டிக் பண்ணி இல்லாட்டி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் காட்டாது, ரைட்? செக் பாக்ஸை டிக் பண்ணினா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்டென்ஷனை காட்ட வைக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்றதுன்னு பார்த்தேன். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி, நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் தானே இப்ப, ரைட்? இப்படி நிறைய ஃபோல்டர்ஸ் நான் ஜஸ்ட் பாக்ஸ் ஷேப்ல டிரா பண்றேன். இப்ப இதுல உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணும் ரீநேம், எல்லாத்தையும் ரீநேம் பண்றதா இல்லே? அப்ப எந்த ஃபோல்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு ஒரு மெனு பார் வரும். அந்த மெனுல ரீநேம் சூஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஃபைல் நேம டைப் பண்ற மாதிரி ரெடி ஆயிடும். நீங்க ரீநேம் கிளிக் பண்ணணும். ரீநேம் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேம் அடிச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ரீநேம் ஃபுல்லா ஆகிடும். இப்படித்தான் ஒரு ஃபோல்டர் ரீநேம் பண்றது, ரைட்? நெக்ஸ்ட், how to delete a folder. delete பண்றது வெரி ஈஸி. நீங்க ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு delete பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு மெனு ஒன்று ரைட் கிளிக் பண்ண மெனு ஒன்று வரும், அதுலயும் delete வரும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணலாம். அப்படி நீங்க கிளிக் பண்ணினா சும்மா delete பட்டனை பிரஸ் பண்ணினா delete மெனுவை சூஸ் பண்ணலாம். அந்த ஃபைல் வந்து ரீசைக்கிள் பின்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஃபைல பெர்மனண்டா ரீசைக்கிள் பின்ல சேவ் ஆகிச்சுன்னா நீங்க ரீசைக்கிள் பின்னுக்கு திருப்பி போயிட்டு என்ன செய்யலாம், அந்த ஃபைலை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஃபைல நீங்க திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் ரீசைக்கிள் பின்னுக்கு போனா. சோ
எனக்கு ரீசைக்கிள் பின்னுக்கே போக தேவையில்ல, டிரெக்டா பெர்மனண்டா delete பண்ணிடுங்க, திருப்பி எடுக்காத மாதிரி delete பண்ணிடுங்கண்டா நீங்க என்ன செய்யணும், அப்ப delete பட்டனை பிரஸ் பண்ணும் பொழுது ஷிஃப்டையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடணும். பிரஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், are you sure you're going to delete this folder permanently ன்னு கேட்டு வரும். எஸ், போனது எனக்கு திருப்பி வருது, அப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். அப்ப நீங்க எஸ் திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா பெர்மனன்ட்லி அது என்ன செஞ்சிடும், delete ஆகிடும். ரைட். அடுத்ததா பார்த்தா how to take screenshot. ரைட். print screen என்ற பட்டன் இருக்குது உங்களோட கீபோர்ட்ல, அதை பிரஸ் பண்ணா உங்களுக்கு ஸ்கிரீன் அந்த ஃபுல் ஸ்கிரீனும் உங்களுக்கு எந்த பார்ட் ஸ்பெசிபிக்கா பார்ட் செலக்ட் பண்ற மாதிரிலாம் வராது. ஃபுல் ஸ்கிரீனையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்டா பிரிண்ட் ஸ்கிரீனை பிரஸ் பண்ணீங்கடா, பிரஸ் பண்ணிட்டீங்கடா என்ன செய்யும், எங்கேயும் சேவ் ஆகாது. பிரிண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணா அது உங்களோட கிளிபோர்ட்ல காப்பி ஆகும், அதை காப்பி பண்ற மாதிரி. அது இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். இல்லாட்டி எனக்கு இந்த பாட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட், இப்ப இந்த பாக்ஸ் அடிச்சுக்கிற பாட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்டா விண்டோஸ் கீ பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று ஓபன் ஆகும், ஸ்னிப்பிங் டூல். அந்த ஆப்ல உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் நீங்க என்ன செய்யலாம், பிரஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்க. இதுக்குரிய ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ் செஞ்சு காட்டிட்டேன். ரைட், சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லாட்டி அது ஒரு மெத்தட். இல்லாட்டி நீங்க ஸ்டார்ட் பட்டனுக்கு போய் விண்டோஸ் ஆக்சசரிஸ்க்கு போய் திருப்பி அதே ஆப்பை ஓபன் பண்ணணும். அதுக்குதான் இது. டிரெக்டா இந்த கிளிக் இந்த கீயை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஆப் ஓபன் ஆகிடும். இல்லாட்டி நீங்க ஸ்டார்ட் பட்டனுக்கு போய் விண்டோஸ் ஆக்சசரிஸ்க்கு போய் ஸ்னிப்பிங் டூல ஆப்பை ஓபன் பண்ணணும். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்குது, விண்டோஸ் பிளஸ் ஜி இந்த கேம் பார்ன்ற ஒரு இது ஒன்று இருக்குது, அதுல கேப்சர் போய் தேவையானதை நீங்க என்ன செய்யலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். அது டிரெக்டா போய் வந்து சேவ் ஆகிடும் உங்களோட ஃபோல்டர்ல. ரைட். வீடியோ ஃபோல்டர்ல வந்து கேப்சர் என்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிப்பட்டு அதுல உங்களோட ஸ்கிரீன்ஷாட் வந்து சேரும். ஸ்னிப்பிங் டூல்ல நீங்க ஸ்னிப்பிங் டூல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அது காப்பியும் ஆகும். தேவைன்னா நீங்க அதை வச்சு சேவ் ஆஸ் கொடுத்து சேவும் பண்ணலாம். அத ஸ்னிப்பிங் டூல்ல காப்பி ஆகிடும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோடனே காப்பி ஆகிடும். நீங்க காப்பி பேஸ்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல எனக்கு கம்ப்யூட்டர்ல அந்த ஃபைல்ல இமேஜா சேவ் பண்ணணும்னா சேவ் ஆஸ் என்ற ஆப்ஷன் ஸ்னிப்பிங் டூல் ஆப்ல இருக்கும். நீங்க சேவ் ஆஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க வந்து எடிட் எல்லாம் கிறுக்கி எடிட் எல்லாம் பண்ணலாம் ஸ்னிப்பிங் டூல் ஆப்ல. நான் அதை வேணா இன்னொருத்தரம் காட்டுறேன். வெயிட்டா, நான் இப்ப ஃபுல் ஸ்கிரீனையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட். இந்த ஸ்னிப்பிங் டூல் ஆப் இதுல நீங்க நியூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க தேவையான பகுதிகள் வரை ரைட் சாரியா ஓகே. இந்த ஸ்னிப்பிங் டூல் ஆப் give me a second here. ஓகே, இந்த இருக்குது. நியூவை கொடுத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு வருது. எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் வேணும்னா நீங்க ஃபுல் ஸ்கிரீன் நீங்க கொடுக்கலாம். இல்லாட்டி நான் இந்த சும்மா ஒரு பாட்டுக்கு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணா இங்க பாருங்க இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வரும். ரைட். இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த பாடு எனக்கு இது மட்டும் தான் வேணும். இப்ப நீங்க அனோட்டேட் எல்லாம் பண்ணலாம். எல்லாம் பண்ணிட்டு இங்க இப்படி கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ணலாம். இதை இடத்துல போய் சேவ் ஒரு இடத்துல லொகேஷன்ல சேவ் பண்ணாம இதை கொடுத்து நீங்க சேவ் ஆஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகளால நீங்க என்ன செய்யலாம், ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கலாம். அதோட இந்த பாடம் முடியுது. ஸோ நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்று பார்த்துட்டு ரைட். அண்ட் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த 2 வீக்ல ஏதாவது ஒரு நாள் ஒரு வீக் கிளாஸ் நடக்கும்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா கிளாஸ் நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். ரைட். ஸோ இந்த வீக் கிளாஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஹாலிடேஸ்.
இன்னைக்கு இவ்வளவுதான். நாங்க பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ரைட்? ஓகே, பாய் எவ்ரிவன். Bye. ஓகே, பாய்.